அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இப்போ நம்ம யோகம் தரும் நட்சத்திரங்கள் வரிசையாக பார்த்துட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி பார்க்குறது கடைசியான நட்சத்திரம் 27வது நட்சத்திரம் ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரத்தை யார் ஒருத்தங்க நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு முதல் தரமாக யோகத்தை கொடுக்கக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் வருவாங்க. முதல்ல யாருன்னா சனியோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும். சனியோட நட்சத்திரத்தை யாருங்க? பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. கேதுவோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம். இந்த 6 நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் தரமாக யோகமாக இருப்பாங்க. நீண்ட நாள் நட்பு இருக்கிறது இவங்க தான் இருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு நீண்ட நாள் ஒரு நட்பு, ஒரு தொழில் நம்ம அது தொடங்கணும், ஒரு பார்ட்னராக இருக்கணும். அதே மாதிரிலாம் இந்த மாதிரி நட்சத்திரம்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கணவன் மனைவி இந்த நான் சொன்ன யோகா நட்சத்திரத்தில் அமைஞ்சாங்கன்னு வச்சுங்க, இதுவும் யோகத்தை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கை அந்யோன்யமாக வாழ்வாங்க. அது மாதிரி பிள்ளைகள் பிறந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த ரேவதியில் பிறந்தவங்களுக்கு 3 கிரகங்களுடைய நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், குரு நட்சத்திரம். சூரியனோட நட்சத்திரம் கிருத்திகை, உத்தரம், உத்திராடம். செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். குருவோட நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரமும் இந்த ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஒரு எல்லா வகையிலையும் தீங்கு பெருசாக செய்யாதுங்க. தீங்கே செய்யாது பொதுவாக. சரிங்களா? மற்ற நமக்கு நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 3, 5, 7 பிறகுலாம் நமக்கு தீங்கு செய்வாங்க. இந்த நட்சத்திரம்லாம் உங்களுக்கு எப்பவுமே நன்மை தான் செய்யும். நீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த நீங்கள் உங்கள் யாருன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தீங்கன்னாவோ, கணவன் மனைவி இருக்கிறாங்க, நீங்கள் பரிச்சயம் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.